இயேசு கிறிஸ்துவினால் அன்பு கூறப்பட்ட பூமியின் குடிகளே, மனுகுலத்தின் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே 40 நாளளவும் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். அவருடைய சீசர்களின் கண்களுக்கு முன்பாக உயர வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பொழுது 2 தேவதூதர்கள் சீசர்கள் எல்லாரையும் பார்த்து, எதற்காக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி வானத்திற்கு உயர எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று கூறினார்கள். அந்நாள் முதல் கொண்டு சீசர்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் சுற்றி திரிந்து இயேசுவினுடைய வருகையை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். இந்நாள் வரைக்கும் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு பிரியமானவரே, இது உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு செய்தி அல்ல. முன்னாட்களிலே நடந்த, எதிர்வரும் காலத்திலே நடக்க போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி. தன் மானம் காணப்படத்தக்கதாக விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் நான் வரும்போது என்னோடு கூட வருகிறது என்றார். இயேசுவுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் பாவங்களில் இருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி ரட்சித்து அவருடைய வருகையிலே உங்களை அழைப்பதற்காக நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பினவர்கள் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக எதிர்நோக்கி காத்திருக்கும்படி விழித்து கொண்டிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையிலே உங்கள் அனைவரையும் தெரிந்து கொள்வாராக. ஆமென்.